நம்மை போன்றவர்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு ஒரு சிலருக்கு மட்டும் அந்த வாய்ப்புகள் தரப்பட்டு தோற்றத்திலும் நடைமுறை பாவனையிலும் வாழ்க்கை முறையிலும் வந்த வழியிலுமாக ஒரு சில பின்னணியை உடையவர்களுக்கு மட்டுமே இது என்று இருந்ததை உடைத்து, கதவை உடைத்து அதை சாமானிய மக்களுக்கும் திறந்துவிட்ட பெருமை காலத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் லோயோலா கல்லூரிக்குமே சாரும். அந்த வகையில் இந்த முயற்சியில் பெரும் பங்கு ஆற்றியது லோயோலா கல்லூரி. அந்த பெரும் பங்கு ஆற்றிய லோயோலா கல்லூரியில் தொடக்க நிலை பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் சமாளிப்பதற்கு அருள் தந்தை ராஜநாயகம் அவர்கள் பெரிதும் உறுதுணையாக இருந்தார். பல்வேறு புரட்சிகளை எல்லாம் நாங்கள் இங்கே செய்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது கம்யூனிட்டி ரேடியோ என்ற ஒரு அமைப்பை நீங்கள் எல்லாம் நடத்த, அதை ஒருங்கிணைக்கும் மையமாகவும் இந்த அமைப்பு, இந்த நிலையம், இந்த கல்லூரி செயல்படுவதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. கம்யூனிட்டி ரேடியோ என்ற ஒன்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை உருவாக்க வேண்டும். அது ரேடியோ கம்யூனிட்டி. ரேடியோவை மையமாக வைத்த ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் உருவாக்கினால்தான் ஒரு கம்யூனிட்டி ரேடியோ என்று ஒன்று உருவாக்க முடியும். நிச்சயமாக வானொலி தொடங்கிய காலத்திலிருந்தே எல்லா வானொலி நிலையங்களும் பொருளாதார ரீதியாக சிரமத்தில் தான் இருந்திருக்கின்றன. ஒரு சில எஃப்எம் நிறுவனங்களை தவிர நீங்கள் எல்லாவற்றையும் இங்கே பேசியிருக்கிறீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி எல்லாம் இவையெல்லாம் எந்த ஒரு வானொலி நிலையமும் சந்திக்கின்ற ஒன்று. நீங்கள் கம்யூனிட்டி ரேடியோவை மையமாக வைத்து ரேடியோ கம்யூனிட்டி என்ற ஒரு புது சமூகத்தை உருவாக்கி, நீங்கள் அவர்களுக்காக பேசாமல் மக்கள் உங்களிடம் வந்து பேசுகின்ற நிலையை, நீங்கள் அவர்களுடைய பிரச்சனையை பேசாமல் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற நிலையை உருவாக்கினால் நீங்கள் சமூகத்திலும் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். இந்த ரேடியோ கம்யூனிட்டியை எப்படி உருவாக்குவது என்றால், என்னுடைய தந்தையார் இதில் அற்புதமான முயற்சிகளை செய்த ஒருவர். வானொலி நிலையத்தினுடைய இயக்குநராக இருந்தார். ரேடியோ வெரிட்டாஸ் என்ற ஒரு சிற்றலை வானொலி நிலையத்தினுடைய தமிழ் பணி இயக்குநராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். ஒவ்வொரு லிசனருடைய, ஒவ்வொரு நேயருடைய பெயரையும் அவர் அறிந்து வைத்திருந்தார். ஒவ்வொரு நேயருக்கும் அவர் கடிதம் எழுதுவார். ஒவ்வொரு விடுமுறைக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு நேயருடைய வீட்டிற்கும் செல்லுவார். ஒவ்வொருடைய நேயருடைய குடும்பத்தின் நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்வார். அவர்களுக்கு ஏதோ பொதுவாக ஒரு நியூஸ் லெட்டரை பிரிண்ட் செய்து அனுப்பாமல் அவர்களை மையமாக வைத்த ஒரு கடிதத்தை வருடத்தில் ஒரு முறையேனும் அவர்களுக்கு எழுதியிருப்பார். எனவே ஒரு தொப்புள் கொடி உறவு போன்ற ஒரு ஆழமான ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு அவர்களோடு எங்களுக்கு இருந்ததன் காரணமாகத்தான் பல்வேறு தரப்பினர்கள் நான் இந்த அரங்கில் சொல்வதில் தவறு இருக்க முடியாது. விடுதலை புலிகள் இயக்கம் எல்லாம் என்னுடைய தந்தையார் மரணமடைந்த பொழுது மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்தினார்கள். 91ஆம் ஆண்டு நாங்கள் அந்த நிலையத்திலிருந்து நாங்கள் ஓய்வு பெற்று வரும் பொழுது, தாயகம் திரும்பும்போது, ஒப்பந்தம் முடிந்து வரும் பொழுது கூட எங்களுக்கு அந்த இயக்கம், அது போன்ற விடுதலை இயக்கங்கள் எல்லாம், அது மலேசியாவில் இருக்கின்ற ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுடைய இயக்கமாக இருக்கட்டும், கூட்டுறவு இயக்கமாக இருக்கட்டும், பல்வேறு ஈழ விடுதலை போராட்ட இயக்கங்களாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் எங்களோடு மிகப்பெரிய உறவில் இருந்தன. அவர்களுடைய வளர்ச்சியில் எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டோம். அதன் காரணமாக ஒரு ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், அது ஒரு சகோதர உணர்வாக இன்றைக்கும் கூட நான் உலகின் ஏதாவது ஒரு மூலையில் எங்காவது ஒரு ஈழத்தமிழரை சந்தித்தால் அவர் நீங்கள் சாமியின் மகனா என்று என்னை கேட்பார். ஒரு 69-70 வயதான ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து அண்மையில் என்னை பார்க்க வந்திருந்தார். நாங்கள் அவருக்கு எழுதிய கடிதங்கள், நாங்கள் அவருக்கு அனுப்பிய புகைப்படங்கள், இவற்றையெல்லாம் 1974ஆம் ஆண்டு என்னுடைய தந்தையார் அந்த வானொலியை தொடங்கிய காலத்திலிருந்து பத்திரமாக வைத்து என்னிடம் கொண்டு வந்து காட்டுவார். நடிகர் விவேக் அப்படி ஒரு பெரிய ரசிகர், என்னுடைய தந்தையாருடைய மிகப்பெரிய ரசிகர். நடிகர் விவேக் அவர்களுக்கு ஒரு ஓப்பனிங், ஒரு மீடியா ஓப்பனிங்கை கொடுத்தது என்னுடைய தந்தையார் தான். அவர் அப்பொழுது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாராம். எனவே தேடி தேடி சென்று திறமை உள்ளவர்களை எல்லாம் அழைத்து இதை ஒரு மேடையாக்கி அவர்களுக்கு கொடுத்து, இந்த குடும்பத்தில் ஒரு இன்விசிபிள் விசிட்டர், ஒரு குடும்பத்தினுடைய வெளியில் தெரியாத ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒலிக்கின்ற அந்த குடும்பத்தினுடைய குரலாக என்னுடைய தந்தையார் அந்த வானொலியை மாற்றியிருந்தார்.
அதன் காரணமாகத்தான் நாங்களும் அந்த அளவிற்கு எங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு பயிற்சி பெற்றுக்கொண்டு இன்றைக்கு தொலைக்காட்சியில் நானும் வானொலியினுடைய தங்கையும் யாரும் எங்கே இந்த பயிற்சியை பெற்றீர்கள் என்று கேட்கின்ற அளவிற்கு எங்களால் காலூன்ற முடிந்ததற்கு நாங்கள் எங்களுடைய பணியையும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்பவர்களையும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒருவராக நாங்கள் கருதி வாழ்ந்ததுதான் காரணம். அதைத்தான் நீங்கள் ஒரு ரேடியோ கம்யூனிட்டியை உருவாக்குங்கள் என்று முதலில் உங்களுக்கு சொன்னேன். பல்வேறு தொழில்நுட்ப பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியில், டெக்னாலஜியினுடைய அட்வான்ஸ்மெண்டில் பெருமளவு மாற்றம் கொண்டிருக்கின்றன. உலகினுடைய பல நாடுகளின் வானொலிகளை கேட்கின்ற பொழுது, பல நாடுகளுக்கு பயணம் செய்கின்ற பொழுது, அவர்கள் பேசுகின்ற மொழியை கேட்கின்ற பொழுது, நமக்கு தெரியாத மொழியில் அவர்கள் பேசினாலும் அதில் அவர்கள் காட்டுகின்ற நேர்த்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதிலும் தமிழ் வானொலிகளை உலகின் பல நாடுகளில் கேட்கின்ற பொழுது இப்படி ஒரு வானொலி தமிழ்நாட்டில் இருக்காதா என்ற ஏக்கம் தோன்றுகின்ற நிலையை நம்மூர் வானொலி நிலையங்கள் உருவாக்கி இருக்கின்றன என்பதை நீங்கள் யாரும் மறுக்க மாட்டீர்கள். அதற்கு அடிப்படையில் காரணம், நான் நினைப்பது யாரையும் குறை சொல்வதை விட, பல ஆண்டுகளாக நம் நாட்டில் ஊடக கல்வி என்பது கல்லூரிகளிலோ மற்ற